நண்பர்களே, ஒரு விஷயம் தெரியுமா? தேவன் பயன்படுத்துற ஆளுங்களை பத்தி நம்ம நிறைய தடவை தப்பா நினைச்சுக்கிறோம். யாராவது ஒருத்தர் தேவனுக்காக நெருப்புல கூட குதிக்க தயாரா இருக்காரு, யாராவது ஒருத்தர் பயங்கரமா ஜெபிக்கிறாரு, பைபிள ரொம்ப ஆழமா புரிஞ்சு வச்சிருக்காரு, அவரை பார்த்த உடனே நம்ம என்ன நினைக்கிறோம்? அவரு வேற லெவல், அவருக்கு ஏதோ ஸ்பெஷல் அனாயிண்டிங் இருக்கு, அவரு நம்ம மாதிரி இல்ல. ஆனா ப்ரோ, உண்மை அதுவே இல்ல. ஒரு சம்பவம் சொல்றேன். ஒருத்தர் கடல்ல சர்ஃப் பண்ணிட்டு இருந்தாரு. அது சாதாரண நாள் இல்ல, ரெட் ஃபிளாக் டே. அதாவது கடல் ரொம்ப டேஞ்சரஸ். அப்போ பின்னாடி இருந்து ஒரு இருமல் சத்தம் கேக்குது. திரும்பி பார்த்தா ஒரு பையன், அவன் தண்ணீர்ல மூழ்கிட்டு இருக்கான். உடனே உதவ போறாரு. ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுச்சு, இவன் என்ன பிடிச்சுக்கிட்டானா நானும் போயிடுவேன், இவனும் போயிடுவான். அந்த அளவுக்கு அவன் உயிருக்கு போராடிட்டு இருந்தான். கடைசியா 6-7 எக்ஸ்பீரியன்ஸ்டு சர்ஃபர்ஸ் சேர்ந்து அவனை காப்பாத்துனாங்க. இப்போ குவெஸ்டின், அந்த பையனுக்கு அவ்வளோ பலம் எங்க இருந்து வந்துச்சு? பாடி ஸ்ட்ரென்த்தா? இல்ல ஜிம் போய் பில்ட் பண்ணின பவரா? இல்ல. அப்போ ஒரே ஒரு விஷயம், அவன் ஒரு உண்மையை உணர்ந்துட்டான். என்னால என்ன காப்பாத்திக்க முடியாது, நான் மூழ்க போறேன், எனக்கு ஹெல்ப் தேவை. அந்த ரியலைசேஷன், அந்த நீட், அந்த ஹெல்ப்லெஸ்னஸ், அதுதான் அவனை அவ்வளோ ஸ்ட்ராங்கா மாத்துச்சு. ப்ரோ, இதுதான் உண்மையான ஸ்பிரிச்சுவல் லைஃப். நீங்க சில பேரை பார்க்கும்போது வாவ், என்ன ஃபெய்த், என்ன பிரேயர் லைஃப், என்ன டெடிகேஷன்னு சொல்லுவீங்க. ஆனா அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு காரணம் அவங்க ஸ்ட்ரென்த் இல்ல, அவங்க வீக்னஸ் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, தேவன் இல்லாம என்னால ஒரு நாளும் ஓட முடியாது, தேவன் இல்லாம பாவத்தை ஜெயிக்க முடியாது, தேவன் இல்லாம நான் ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அதனாலதான் அவங்க கிறிஸ்துவ பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நண்பரே, இப்போ நீங்க சொல்றீங்களா, என்னால முடியல, நான் ரொம்ப வீக், நான் ரொம்ப ஃபெயிலியர்ஸை பார்த்துட்டேன்னு? குட் நியூஸ் என்ன தெரியுமா? தேவன் வேலை செய்ய ஆரம்பிக்கிற இடமே அதுதான். பேதுருவை நினைச்சு பாருங்க. அவர் யாரு? இயேசுவோட சீடர்களோட லீடர். ஆனா ஒரு நாள் ஒரு வேலைக்கார பெண்ணு கேட்ட கேள்விக்கே பயந்து இயேசுவ தெரியாதுன்னு சொல்லிட்டாரு 3 தடவை. அதுக்கப்புறம் தான் பேதுருக்கு புரிஞ்சிச்சு, என்னோட போல்ட்னஸ் இல்ல, இயேசுவோட கிரேஸ் தான் என்ன காப்பாத்துதுன்னு. பவுல் என்ன சொன்னாரு? நான் எல்லார விட வீக். இது ஹியூமிலிட்டி ஸ்பீச் இல்ல, அது அவரோட எக்ஸ்பீரியன்ஸ். அவர் உண்மையாவே அப்படி ஃபீல் பண்ணாரு. ஏன்னா தேவனோட பிரசன்ஸ்ல நிக்கும்போது நம்ம ஸ்ட்ரென்த் எல்லாம் டஸ்ட் மாதிரி தெரிய ஆரம்பிக்கும். ப்ரோ, ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, தேவன் யாரையாவது பெரிய அளவுல யூஸ் பண்ணணும்னா முதல்ல பிரேக் பண்ணுவாரு. அது பனிஷ்மெண்ட் இல்ல, ப்ரெப்பரேஷன். சில நேரம் ரிஜெக்ஷன் வரும், சில நேரம் டோர்ஸ் க்ளோஸ் ஆகும், சில நேரம் கண்ணீர் வரும், சில நேரம் எல்லாரும் முன்னாடி போற மாதிரி தெரியும், நம்ம மட்டும் நிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அந்த சீசன்ல தான் தேவன் நம்மள பில்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. நண்பரே, நீங்க இப்போ புரோக்கனா இருக்கலாம், வீக்கா இருக்கலாம், கன்ஃபியூஸ்டா இருக்கலாம். ஆனா ஒரு விஷயம் மட்டும் மறந்துடாதீங்க, தேவன் யூஸ் பண்ற பீப்புள் பெர்ஃபெக்ட் பீப்புள் இல்ல, அவரை முழுசா டிபெண்ட் பண்ற பீப்புள். ப்ரோ, உன்னோட வீக்னஸை பார்த்து அழாத, அதுதான் தேவன் உன்னை பிடிச்சு தூக்குற இடம். நீ ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு தேவன் எதிர்பார்க்கல, நீ அவரை பிடிச்சுக்கிட்டு இருக்கணும்னு தான் எதிர்பார்க்கறாரு. ஏன்னா நம்ம வீக்னஸ் முடிஞ்ச இடத்துல தான் தேவனோட பவர் ஆரம்பிக்குது.